ஷங்காயில் போலி கடப்பிதழை பயன்படுத்தி ஜோலோ ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய நிதி ஊழலான 1MDB அம்பலப்படுத்தியதற்காக 2 புலனாய்வு பத்திரிகையாளர்களான பிராட்லி ஹோப், டாம் ரைட் ஆகியோர் வெள்ளிக்கிழமை வழங்கிய ஃபைண்டிங் ஜோலோ லைவ் வித் பிராட்லி ஹோப் அண்ட் டாம் ரைட்டின் சிறப்பு எபிசோடில் இந்த தகவலை அவர் அம்பலப்படுத்தினார். கிட்டத்தட்ட 4 வருட விசாரணைக்கு பின்னர் 1MDB நிதி மோசடி ஊழலின் முக்கிய மூளையாக செயல்பட்ட ஜோலோ இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அனைத்துலக அதிகாரிகளால் தேடப்படும் இந்த நபர் தற்போது சீனாவின் ஷாங்காயில் உள்ள ஓர் உயர்தர பகுதியில் போலி ஆஸ்திரேலிய கடப்பிதழை பயன்படுத்தி வசித்து வருவதாக நம்பப்படுகிறது. ஜோலோ தற்போது செல்வந்தர்கள் வசிக்கும் கிரீன் ஹில்ஸ் பகுதியில் இருப்பதாகவும் சொகுசு காரை ஓட்டுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. தாங்கள் மேற்கொண்ட விசாரணையின் மூலம் ஜோலோ ஷாங்காய் நிதி மையத்தில் உள்ள தமது அலுவலகத்தில் இருந்து தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மலேசியா அவரை நாடு கடத்தும் செயல்முறையை தீவிரமாக கோரி வருகிறது. இன்னும் ஆச்சரியப்படும் விதமாக ஜோலோ இப்போது சீன அரசாங்கத்தின் முக்கிய ஆலோசகராக செயல்படுகிறார் என்பதையும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தி உள்ளது. மலேசியாவால் தேடப்படும் தொழில் அதிபரின் பணி சர்வதேச தடைகளை எதிர்கொள்ளும் நிறுவனங்கள் உலக அளவில் தொடர்ந்து செயல்பட உதவுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஜோலோ மூளையாக செயல்பட்ட 1MDB வரலாற்றில் மிகப்பெரிய நிதி ஊழலாகும். இதில் ஜோலோ 35 பில்லியன் ரிங்கிட் மோசடி செய்ததாக உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த தொகையில் 11.4 பில்லியன் ரிங்கிட் ஜோலோவின் தனிப்பட்ட கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டதாகவும் மற்றொரு 27.3 பில்லியன் ரிங்கிட் சீன நிறுவனங்கள் உடனான வாணிக பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஊழலை மூடுவதற்கான செலவு உட்பட மலேசியாவிற்கு ஏற்பட்ட மொத்த இழப்பு 82 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.